ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. 2 நாட்களாக நிறைய வெளியில வேலை, அலைச்சல். அதனால தொடர்ந்து இந்த பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்கள், விவாதம் இது குறித்து வீடியோ பதிவு இல்லை நேர்காணல் எதுவும் எடுக்க முடியல. அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கும் வேலை தான். அதுக்கு மத்தியில ஒரு விஷயத்த பேசி ஆகணும். இல்லைன்னா வரலாறு மறைக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சட்டமன்றத்தில தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல பாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. வரவேற்கக்கூடிய அந்த ஒரு விடயம். இதன் மீதாக ஒரு வரவேற்பு நன்றியுரை எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக ஆதி திராவிடர் நலத்துறை, சமூக நீதி நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு. சமீப காலமா அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது ஒரு நிதானம் தெரிகிறது. அந்த அணுகுமுறை வந்து மனு கொடுக்க வரக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட அவர் அணுகும் விதம் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்குறோம், வரவேற்கிறோம். ஆனால் பேச்சில் வந்து இன்னும் அந்த பழைய போக்கே இருக்குதோ அப்படின்னு தோணுது. அவர் பேசும்போது வரலாற்று மறைப்பு ஒன்று இருக்குது, திரிப்பு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு மேதகுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சபாநாயகர் அவருடைய பெயரும் வந்து ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர். பேசும்போது மாண்புமிகு மேதகு தலைவர் அவர்கள் இப்படி வந்து தடுக்கலாமா, நான் பேசுறதை குறுக்கிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் உடனே ஷாக் ஆகுறாரு ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து இல்லை மேதகு தலைவர் அவர்களுக்கு எப்போ எதை பேசணும் எதை நிறுத்தணுன்றது தெரியுன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அவர் சொல்கிறார் திரும்ப, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் நான் பேசுவதை தடுக்கலாமா அப்படின்னு பணிவாக தான் கேட்குறாரு. இருந்தாலும் அந்த மேதகுன்ற வார்த்தை இருக்குல்ல, மதிப்புக்குரிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், உண்மையிலே நான் வந்து ஒரு 35 ஆண்டுகளாக இந்த சட்டமன்றத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் சபாநாயகராக இருந்தபோது ஒரு ஒரு நடுநிலைமை ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு அதிமுக, திமுக யார் வந்தாலும் அந்த கட்சி சார்புன்றது இருக்கும். அவங்க வெளிப்படையாகவே அந்த அதிமுகவுக்கு சார்பாக அந்த சபாநாயகர் இருப்பார், அல்லது திமுக சார்பாக அது இருப்பார். அதுக்கு பிறகு நான் பார்த்து வியக்கிற ஒரு சபாநாயகர்ன்றது ஜேசிடி மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் அவர்கள். ஒரு நடுநிலையாக அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் இல்லாமல் அந்த பிரச்சனைக்குண்டான விஷயத்தை அப்படியே டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுலாம் மிக நேர்த்தி. அது வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியட்டும், நம்ம சிறப்பாக ஒரு ஒரு ஆய்வு பண்ணி போடணும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு எந்த வார்த்தை சொல்லணும்னு இருக்குது. உலகத்திலேயே வந்துட்டு சூரியன்னா ஒன்று, சந்திரன்னா ஒன்று, எம்ஜிஆர்னா ஒன்று, ஜெயலலிதானா ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி மேதகு என்பது அது யார் அப்படின்றது உலகம் முழுக்கவே எல்லாருக்குமே தெரியும். அந்த மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை நீங்கள் வந்து இங்கே ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையது அல்ல. அது வந்து ஒரு வலி நிறைந்தது. அது இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு உங்கள் தலைவர்களே நீங்கள் மேதகு எழுச்சி தலைவர்னு போட்டுக்குங்க, அது வேறு விஷயம். அது உங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதுவே கண்டிக்கக்கூடியது தான். மேதகு அப்படின்றது மதிப்பு மிக்கது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, அது உலகம் முழுக்க பார்க்குற பார்வை மேதகு தலைவர் என்றால் அது யார் அப்படின்னு உலகமே பார்த்துட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிக்க ஒரு பெயரை வந்து நீங்கள் இந்த அசெம்பிளியில் கொண்டு வந்து இப்படி பொருத்தி பேசுவது ஏற்புடையதல்ல. அது ஒரு நெருக்கடிக்குள்ளாக வந்து அந்த இடத்துல வைக்கிறது சரியானது அல்ல அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்ல வர்றாரு. நான் மெயினாக பேச வந்தது அந்த விஷயந்தான். அவர் வரலாறு ஓரளவுக்கு படித்தவர் தான் அவர். ஏன் இதை அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. தமிழ்த்தாய் தமிழ்ன்றதை பற்றி இந்த முதல்ல வந்துட்டு சொல்கிறாரு, விதைத்து அது வந்து தமிழர் இந்த மாதிரி தமிழ்த்தாய் இந்த உணர்வை வந்து பெரியார் விதைத்து விட்டது அப்படின்றார். பெரியார் தான் விதைத்து விட்டார். அவருக்கு பிறகு அண்ணா வந்து அதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போனார். அதுக்கு பிற்பாடு கலைஞர் வந்து அரசியல் படுத்தினார். இந்த தமிழர், தமிழ்த்தாய் இந்த வாழ்த்து இந்த அதன் மீதான தீர்மானம், அந்த உணர்வு அதை சொல்கிறாரு. அதுக்கடுத்து நேராக ஸ்டாலினை விட்டார். என்னன்னு தெரியல. கடந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்கள் இவரை எப்படி பார்த்தாருன்னு தெரியல, இவங்க அவங்களை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அது வேறு விஷயம். நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நேராக அதுக்கடுத்தது பெரியார், அண்ணா, கலைஞர், அதுக்கடுத்தது மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதன்மைப்படுத்தணும். இதுக்கு தீர்மானம் போடுறதே ஒரு பெரிய அவமானம். நான் அதை தான் சொல்ல வரேன். கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்கிறதே அது இல்லை. ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துலலாம் போய் இது மாதிரி பேசிட்டு கட்டாயம் நீங்கள் கன்னடத்தில் பேச வேண்டும், கட்டாயம் நீங்கள் கன்னட மொழியில் எழுதணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொன்னது அங்கே வந்து அந்த உணர்வு அப்படியே நம்மளை விட கூடுதலாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா அவர் கொண்டு வந்தார், வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கு நீங்கள் பாராட்டுறீங்க, சரி. பெரியாரை சொல்கிறீங்க, அண்ணாதுரையை சொல்கிறீங்க, கருணாநிதியை சொல்கிறீங்க, அதுக்கு அடுத்தது நேராக விஜயை சொல்கிறீங்க. நடுவில் யாருமே காணோம், சரி விட்டுடுங்க. எம்ஜிஆர்லாம் வந்து
உலகத்தமிழ் மாநாடு நடத்தின எம்ஜிஆர் இல்ல. உலகத்தமிழ் மாநாடு நடத்தின ஜெயலலிதா இல்ல. சரி விட்டுடுங்க. இவர் கொண்டு வந்தாரு. விஜய் கொண்டு வந்தாரு. பாராட்டுறோம் விஷயம் இல்லன்னு சொல்ல வரல. அதுக்கு நீங்க இந்த வரலாற்று வந்து இருக்குங்கல்ல. தமிழ், தமிழ் உணர்வு, தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் எப்ப இருந்தது சொல்லுங்க? 2ஆம் நூற்றாண்டு காலம் சிலப்பதிகாரத்திலேயே இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? அதிலேயே வந்துட்டு வஞ்சி காண்டம் பகுதியில வந்து அந்த காதையில வந்து சொல்றாங்க. சேர மன்னன் வந்து இமயம் வரைக்கும் படையெடுத்துட்டு போறத பத்தி சொல்லும்போது, அவருக்கு மந்திரியாகவும், ஒற்றராகவும் இருந்த ஒருத்தர் சொல்றாரு. "இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயினின் ஏற்பவர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை" அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதிலேயே தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. அவர் சொல்ல வர்றது நீ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த கடலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒருங்கிணைத்து தமிழ்நாடாக்கி அத நீ வந்து ஆளணும்ன்றப்ப யாரால தடுக்க முடியும்? அப்படின்னு சொல்றாரு. "முழங்கும் கடலை எல்லையாகக் கொண்ட இந்நிலம் முழுவதையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடாக்க நீ விரும்பினால், அதற்குத் தடை சொல்லவோ, உன்னுடன் எதிர்த்து நிற்கவோ கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை" என்று சேரன் செங்குட்டுவனின் அமைச்சரான அவர் வந்து சொல்றாரு. இது வந்து இருக்குது 2ஆம் நூற்றாண்டு காலத்துல. அதுக்கு முந்தின காலகட்டத்திலயும் இருக்குது. இந்த தமிழ்நாடு, தமிழ் உணர்வுன்றதுன்னு. அதுக்கு பிறகு நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, அரசியல் படுத்த அப்படின்னு பேசணும்னா, 1938ல முதல் இந்திய எதிர்ப்பு போர் நடத்துறப்பவே, அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாவலர் சோமசுந்தர பாரதி வந்து தமிழர் கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது வந்து நடக்கிறது 1938ல. அந்த காலகட்டத்தில இவங்க தான் தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்புன்றதெல்லாம் இவங்க தான் கட்டமைக்கிறாங்க. பிறகு அதில பெரியாரும் வந்து இணைந்து கொள்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். பெரியார் இல்லன்னு சொல்லல, இணைந்து கொள்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுனாக்கா, அவருக்கு அந்த திராவிட கழகத்த ஒப்படைக்கிறாங்க. 44ல திராவிட கழகம் பேர மாத்தி மாநாடு போட்டு மாத்துறாரு. அதுக்கு பிற்பாடு திராவிட நாடு திராவிடருக்கு. இவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம். திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு, இந்த தமிழ்நாடு கோரிக்கை, தமிழ்நாடு தமிழர்களுக்குன்றதெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். எப்பன்னா 1953 வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்கிறார். திருத்தணி எல்லை மீட்பு போராட்டத்தில் கூட எல்லையை போய் எதுக்கு மீட்டுருக்குன்னா அதுக்கும் துரோகம். தொடர்ந்து துரோகம். இந்த இனத்துக்கு துரோகம், மொழிக்கு துரோகம். தொடக்கத்தில 1938ல அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இருந்தாரு, வந்து கூட நின்னாரு, ஆதரிச்சாரு. பிறகு திராவிட நாடு திராவிடருக்குன்னு போனவரு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே ஓட்டம் தான். இந்த பிறகு பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவங்கலாம் 1910லயே வந்து ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக வேணும் எங்களுக்கு. மொழிவழி மாநிலம் அப்படின்றது 1910லயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் வந்து ஒண்ணு. ஏன்னா சென்னை ராஜதானி பெரிய விரிந்த பரந்த பகுதி இல்ல. அதுக்குள்ள நின்னு ஆட்சி அதிகாரத்தில அவங்களே இருந்துகிட்டு இருந்தாலும் கூட, தனி தமிழ்நாடுன்ற மாரி அதுக்கு முன்பாகவே 1910லயே அவங்களுக்கு ஆந்திர மாநிலம் தனியா எங்களுக்கு வேணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அத பிரிச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு சென்னையில உண்ணாவிரதம் இருக்கிறாரு. பெரும் கலவரம் வருது. துப்பாக்கி சூடு வருது. உயிர் பலி வருகிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் கூட இவர் வந்து பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லல. இந்த பொட்டி ஸ்ரீராமுலை கண்டித்து ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. ஆனா தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்ற முழக்கமாகட்டும், அது பிற்பாடு 1946ல ம.பொ.சி. ஐயா அவர்கள் தமிழரசு கழகம் அவர் கொண்டுட்டு வராரு, ஆரம்பிக்கிறாரு. 1947ல வந்துட்டு கி.ஆ.பி. விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தமிழர் கழகம் கொண்டுட்டு வராரு. இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ் உணர்வு, இந்த எல்லை இதுவரைக்கும் எங்களுக்கானது இப்படின்ற பல பிரச்சனைகள்ல வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கொச்சப்படுத்தி அறிக்கை கொடுத்து எழுதி பேசிக்கிட்டு இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். தொடர்ந்து பேசிட்டு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதால என்ன வந்துருது? எவனா மொழி பேர்ல போய் தனி மாநிலம் கேட்பானா? மதத்தின் பேர்ல கேட்கலாம், இனத்தின் பெயரால கேட்கலாம், சாதியின் பெயரால கேட்கலாம், மொழியின் பெயரால் எவனா கேட்பானா அப்படின்னு சொன்னவர் ஈவே ராமசாமி நாயக்கர். கொச்சப்படுத்திட்டு இருந்தார். ஆனா அதே அவர் வந்துட்டு 1952ல பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கிறப்போ ஒரு வார்த்தை இது வந்து முட்டாள்தனமானது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எரிச்சாங்க, நிறைய எரிச்சாங்க. கலவரம் பொட்டி ஸ்ரீராமுலு இறந்தபோது பெரும் கலவரம், நிறைய எரிப்பு சம்பவம்லாம் நடந்தது. இவரையும் தூக்கி வச்சு அன்றைக்கே முடிச்சிருப்பாங்க. இவர் மட்டும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார், இது முட்டாள்தனமானது, இதுக்கு போராடக்கூடாது, மொழியின் பேரில் எவனா மாநாடு கேட்பானா ஆந்திர பசங்களை அப்படின்னு எதனா ஒரு வார்த்தை கேட்டுருந்தாருன்னா இவர் கதையும் முடிஞ்சிருக்கும். அதை கேட்கல. அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் தான். இப்படிப்பட்டவர் 52ல இந்த பெரும் கலவரம் வருது. நேரு ஆட்சி அச்சப்படுகிறது. 53ல ஆந்திர மாநிலம் தனியாக பிரிக்கப்படுகிறதுன்னு அறிவிக்கிறாரு. அப்பொழுதே மொழிவழி மாநிலம் அப்படின்றத அறிவிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. மொழிவழி மாநிலம் நல்லா கவனிங்க.
அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி 1928ன்னு நினைக்கிறேன். அதிலிருந்தே மொழி வழியின் பேர்ல தான் அவங்க கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர காங்கிரஸ் கட்சி, கேரளா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு மொழி வழி மாநிலத்தில தான் அவங்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில தான் நேரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. பிரிக்கக்கூடாது, ஒண்ணா இருக்கணும் இந்தியா அப்படின்னு அவர் ஒரு விடாப்பிடியா இருந்தாரு. அப்புறம் ஒரு பெரும் போராட்டம் வருகிறது. தியாகி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் அந்த மக்களுடைய பெருந்தியாகி இன்னைக்கு அவரு. உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இங்க சங்கரலிங்கனார் அதே போல உண்ணாவிரதம் கண்டுக்கவே இல்ல இந்த அரசு. இருக்கட்டும் நம்ம அது. இப்படி இந்த பொட்டி ஸ்ரீராமுலு போராட்டத்துக்கு பிறகு 1953ல நேரு அவர்கள் அறிவிக்கிறாரு. அப்பதான் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு நம்ம திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த திராவிட நாடு இனி கிடைக்காது, முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆந்திரா முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆந்திரா அறிவிச்சாச்சு. இப்போ ஆந்திராவை ஏன் அறிவித்தீர்கள்னு ஒரு பெரியார் பெரும் போராட்டம் எதுவும் நடத்தவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, பெரிய குரல் எழுப்பவும் இல்லை. இதான் நடந்தது. அப்போ முடிவுக்கு வந்துட்டாரு. சரி ஆந்திரா வந்துடுச்சு, அதுக்கடுத்து கர்நாடகா, கேரளா எல்லாம் வந்துட்டு அப்போ நம்ம திராவிட நாடு உடனே வந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு பிறகு தான் ஒட்டுறாரு. அதுக்கு பிறகு தான் வராரு. இந்த மாதிரி வந்து தமிழ் இனத்துக்கு இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் இப்படி எல்லாத்துக்குமே எதிராக இருந்த ஒரு மனிதரை இந்த பெரியார் தான் விதைத்தார் அப்படின்னு மாண்புமிகு வன்னியரசு எந்த விதத்தில் அதுவும் சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பு நீங்கள் இருக்கும், சட்டமன்ற குறிப்புகளில் இருக்கும். ஏன்னா யாருமே அங்கே விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் எதிர்த்து அதை மறுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட உள்ள சட்டமன்றத்தில் இல்லை. இந்த வரலாறு தெரிந்தவர்கள் இதை பேசியிருக்க வேண்டும். பெரியாருக்கு முன்பு விதைத்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், போற்றப்பட வேண்டிய மனிதர்கள்னு நான் சொன்ன இந்த தலைவர்கள் பேர்லாம் பேசக்கூடிய ஆட்கள் ஒருத்தர் இல்லை. பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பதிவாகி இருக்கும். நாளைய வரலாறுன்றது இங்கிருந்து தான் தேடுவாங்க. தமிழ் மொழி என்ன உணர்வு என்பது உள்ளே இருக்கணும். அப்படியான சட்டமன்றவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட இல்லை. தெரிந்த ஒரு அமைச்சர் வன்னியரசு ஒரு சிலர் போன்றவர்கள் மட்டும் இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. பெரியார் தான் விதைத்தார், அண்ணா முன்னெடுத்து வழிமொழிஞ்சு முன்னெடுத்துட்டு போனார், கலைஞர் அவர்கள் அரசியல் மயப்படுத்தினார். என்ன அரசியல் மயப்படுத்தினார்? அழித்தொழிப்பை வந்து முக்கியத்துவம் கொடுத்த மனிதர் அவர். இனத்தையும் மொழியையும் அழிக்கிறதுல முதன்மையாக இருந்தவர். அவர் வந்து முன்னிலைப்படுத்தி வளர்த்து எடுக்க அரசியல் என்ன அரசியல் சாதிய சங்கங்கள் கட்டமைக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான், அவங்க காலகட்டத்தில் தான். தமிழர் உணர்வு அழிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது கருணாநிதி தான். இனம் என்ற பெயர் ஒரு பேசி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அதை வந்து சங்கரித்தது கருணாநிதி கும்பல் தான், கருணாநிதி தான். அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு அரசியல் மயப்படுத்தினார் தமிழ் உணர்வை, தமிழை இனத்தை அழிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் காங்கிரஸ் கூட சேர்ந்து பங்களிச்சுட்டு வந்து இவர் வந்து அரசியல் மயப்படுத்தினார். இன உணர்வு, தமிழ் இன உணர்வு அரசியல். எங்கே அரசியல் படுத்தினீங்க? காயடிச்சிங்க, கழுத்தறுத்தீங்க. இந்த வரலாறை சேர்த்து மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஏன்னா கருத்து வேறுபாடு வேற எனக்கு, நான் அதுலேருந்து அவர் பேசுகிறதே இல்லை. ஒரு முரண்பாடு வந்தது, தவறான சில தகவல்களை பரப்புனாங்க, கடுமையாக இப்போ விமர்சனம் வந்திருந்தது. நான் பேசுறதை விட்டுருந்தேன். இப்போ அதை பேச வேண்டிய வரலாற்றை நீங்கள் திரிக்கிறீங்க. சட்டமன்றத்தில் வந்து தமிழ் இன உணர்வுன்றதை மேதக தலைவர் என்ற அந்த ஒரு அடையாளத்தை நீங்கள் வந்து சிதைக்க பார்க்குறீங்க. இது ஏற்புடையது அல்ல. உங்களை போன்றவர்கள் வந்து ஒரு பக்குவத்தோட, ஒரு கண்ணியத்தோட உண்மையாக பதிவு செய்யுங்க. நீங்கள் யாரையும் கொச்சப்படுத்த வேணாம், மிகைப்படுத்தி முன்னும் காட்டாதீங்க. பெரியார் தான், அண்ணாதுரை தான், கருணாநிதி தான் அப்படின்னு மிகைப்படுத்தாதீங்க. இவர்களை தாண்டிய தமிழ் தேசிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்த அந்த தியாகி, அந்த மாநிலத்து மக்களுக்கு இன்றும் மாபெரும் தியாகி அவர். இங்கே சங்கரலிங்கனாருக்கு நீங்கள் இப்பொழுது கூட்டணி வைத்து இணைந்திருக்கிற இந்த அரசு என்ன செய்யும், அதை பேசுங்க. இந்த சங்கரலிங்கனாரை அவர் எப்படி எந்த அளவுக்கு கொண்டாடணும், தமிழ்நாடு என்பதற்கு அந்த பெயர் வைப்பதற்கு உயிர் தியாகம் செய்தவர் கோரிக்கையை வைத்து அதை எப்படி பெரிய அளவில் கொண்டுட்டு வரணும், அதை பேசுங்க, அதை செயல்படுத்துங்க. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல, நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க, வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் அழுத்தம் கொடுத்து பேசி நீங்கள் தான் அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது, நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. அதனால் வன்னியரசு போன்றவர்கள் என்ன பண்ணணும், தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த அரசு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வரணும் தீர்மானம். முதல்ல இதுதான் பாடணும் எந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்குது, வரவேற்கக்கூடியது சொல்கிற அதே நேரத்தில் கருணாநிதி அவர்கள் செய்த தவறை, மாபெரும் வரலாற்று பிழையை இந்த அரசு நீக்க வேண்டும். ஜோசப் விஜய் அவர்கள் நீக்க வேண்டும், உடைக்க வேண்டும். என்ன அது? மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் எழுதினா அந்த பாட்டில் 2 வரியை கருணாநிதி துரோகம் செய்து மறைச்சார். ஒன்று வந்துட்டு, உன் உதிரத்தில் உதிர்த்த அப்படின்ற வார்த்தை அந்த வரி வரும். உன் உதிரத்தில், தமிழ் என்கிற அந்த உதிரத்தில் உதிர்த்தது தான் ஆந்திரமும் கலித்தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் என்ற வார்த்தை வரும். தமிழில் இருந்து பிறந்தவர்கள்
இந்த மொழியிலிருந்து அந்த மொழி பிரிந்தது. இந்த இனத்திலிருந்து அந்த இனத்தவர்கள் வந்தார்கள். இதுதான் அந்த பாட்டினுடைய வரி. இந்த வரிய கருணாநிதி நீக்கிட்டார். அதுக்கு அடுத்தது ஆரியம் போல் வழக்கொழிந்து தமிழ் அந்த மாதிரி அழியல. ஆரியம் மாரி அந்த சான்ஸ்கிரிட் மாரி வழக்கு மொழியில இல்லாம அழிஞ்சு போனது மாரி அழியாமல் இருக்கிற இந்த மொழி அப்படின்ற வார்த்தை வரும். அதையும் நீக்கிட்டார். இது வந்துட்டு கருணாநிதி 70, 71ல முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்து அவர் தான் கொண்டு வரார். கொண்டு வரப்போவே இதில் ஒரு பித்தலாட்டம். அந்த பாட்டை உண்மையான அந்த பாட்டா வைக்கல. பாரதியார் அந்த காலகட்டத்தில் உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ பாரதிதாசன் எழுதின பாட்டு பாண்டிச்சேரியில் தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்குது. அந்த பாட்டையும் இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இது அவருக்கு ஆகாது. இந்த பாட்டில் வந்துட்டு திராவிடம்னு ஒரு வார்த்தை வருது. திராவிட நல் திருநாடுன்னு வர்றதால இந்த பாட்டை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டார். இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. சூட்சமம் பாருங்கள். அதில் ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்றப்ப அதுக்கு கேட்குறாங்க, விளக்கம் கேட்குறப்ப கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, அமங்கல வார்த்தையா, அமங்கல வார்த்தை. அதாவது ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு வர அந்த வார்த்தை அமங்கல வார்த்தை, அதனால் நான் நீக்கிட்டேன். சரிப்பா, உன் உதிரத்தில் உதிர்த்த தமிழ் தெலுங்கு, கலித்தெலுங்கும் கன்னடமும் மலையாளம்னு இருக்கு, அதையும் நீக்கிறீங்கன்னா, இல்லை கன்னடாவுக்கும் நமக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, மோதல் இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனை அப்போவே வந்துருச்சு, மோதல் இருக்கிறது, அதனால் இது பகையாக ஆகிடக்கூடாது. இவரே விளக்கம் சொல்லிக்கிட்டார். பகையாக இருக்குது, பகை இல்லாமல் இருக்குதுன்னா ஒரு பாடல் யார் எழுதினாரோ அவர் எழுதுனது அப்படியே வைக்கணும், இல்லைன்னா எடுத்துடணும். அதை விட சிறந்தது பாரதிதாசன் பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தா வைக்கலாம். இப்போ மாண்புமிகு வன்னியரசு போன்றவர்கள் இந்த விஷயத்தை பேசும்போது, ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, கருணாநிதி அவர்கள் இப்படி ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார், இதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு உண்மையான பாட்டை அப்படியே வைங்களேன், என்ன கெட்டு போகுதுன்ற கோரிக்கை வைக்கலாம். அது நியாயமானது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம அவர் மேலே விருப்பு வெறுப்பெல்லாம் நமக்கு கிடையாது. நீங்கள் வரலாறாக பதிவு செய்யுங்க. நான் சட்டமன்றத்தில் பேசுறதெல்லாம் குறிப்பில் இருக்கும் நாளைய வரலாறு அது. அதில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, இவர் விதைத்தார் பெரியார், அண்ணா வந்து முன்மொழிந்தார், முன்னெடுத்துட்டு போனார், இவர் அரசியல் படுத்தினார் கருணாநிதி, இன்றைக்கி வந்து தமிழ்த்தாய் கட்டாயம் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொல்கிற இந்த வார்த்தை இடையில கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி. தமிழ் உணர்வாளர்கள் இப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் ஒருத்தருடைய பெயரை கூட நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. நாவலர் சோமசுந்தர பாரதி, ஈழத்து அடிகளார், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கி.ஆ.பெ. விஸ்வநாதன், மாப்போசி ஐயா அவர்கள், இப்படி எக்கச்சக்கமான தமிழ் உணர்வாளர்கள். இந்த தமிழ்நாடு, தமிழுணர்வு, தமிழருக்கே தமிழ் மொழி அப்படின்றதுக்கு மிக பெரும் உயிர் தியாகத்தை நீங்கள் சொல்லக்கூடிய இவர்களை விட இன்னும் பல மடங்கு போராடியவர்கள், தியாகம் செய்தவர்கள். அவர்களுடைய பெயரையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். உண்மையான பாடலை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத நீங்கள் பேசியிருந்தீங்கன்னாக்கா வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். இது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.